வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி ரூம். ஓகே, வாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் அப்படியே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா டீமும் 7 மேட்ச் ஆடிட்டாங்க. நம்ம ஆண்ட பரம்பரைஸ் தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆர்சிபியும் பிபிகேஎஸ் தான் கொஞ்சம் கடப்பாறையா இருக்காங்க. நீங்க என்ன ஆமா. சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு அதாவது முன்னாடி அப்படியே போன வீடியோவோட ரெஸ்பான்ஸ் பத்தியும் சொல்லுங்க. போன வீடியோ ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் சிஎஸ்கே ரேண்ட் எபிசோடுக்கு. அதுவும் ஹரி, நம்ம இன்னொரு நண்பர் ஹரியோட எல்லாரும் கரெக்ட் ஆயிட்டாங்க அவர் திட்ட போட்ட போடுக்கு. அதாவது ஆமா. எல்லாம் அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறம் 4 மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு என்னமோ இன்னும் அந்த மேட்ச்லயே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். கப்பல்ல போற ஆமா. மாதிரியே இருக்கு அந்த மாதிரி. அதுல இருந்து அங்கே ஸ்டக் ஆகி அதுக்கப்புறம் 4 நாள் ஆயிடுச்சுங்கிறது ஒரு ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ இதாயிடுச்சு. ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய டீம் வந்து அவங்க காம்பினேஷன் என்னன்னே இருக்காம அதுல காம்பினேஷனே கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு டீம் நம்ம ஆளுங்களும் சிஎஸ்கேங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். குயிக்கா நம்ம ஒரு ஆஹ், விட்டு போன மேட்ச் எல்லாம் ஒரு குயிக்கா பார்த்துடலாம். அதே நமக்கு நம்ம ஃபுல் டேபிள்ல வந்து எல்லா டீமும் என்னென்ன பண்றாங்கிறத குயிக்கா பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா நடந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ரைட் ஆஃப்டர் த சிஎஸ்கே மேட்ச் பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஆர்ஆர் நினைச்சிருப்பாங்க ஈஸியா ஒரு 2 பாயிண்டா போட்டுடலாம்டா கேகேஆர் வரோம் அப்படின்னு. அங்க வந்து எதிர்பார்க்காம அன்னைக்குன்னு பார்த்து வருண் ஃபார்முக்கு வந்து முடிச்சு விட்டாரு. கேகேஆர் வந்து 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க கேகேஆர். ஆமா. வைபவ் அன்னைக்கு வந்து ஆக்சுவலா ரிங்கு வந்து திடீர் என்ன நினைச்சான்னு தெரியல. ரிங்கு கோமால இருந்து திடீர்னு எந்திரிச்சிட்டாப்ல. டேய், அந்த மேட்ச் காலி 85 ஃபார் 6 நம்ம எனக்கு மேட்ச் வந்து காலி அது. 85 ஃபார் 6. சரி ரைட்ரா, முடிஞ்சு 110ல என்ன 160 சேஸ் பண்ண மாட்டேங்கடா அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த பழைய ரிங்கு ஆமா. ஒரு மாதிரி திரும்பி வந்துட்டாரு. என்னமோ தெரியலடா, ஆனா அந்த 160 சேஸ் கேகேஆர் மேல நம்பிக்கையே வரல அன்னைக்கு. ஆனா என்னமோ பண்ணி சேஸ் பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலா என்ன இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்லைட்ல இருக்கும்போது 160 எவ்வளவு பெரிய ஸ்கோர்னு பாரு. இப்போ பிபிகேஸ்க்கு 160 கொடுத்தா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். சீக்கிரம் முடிச்சுட்டு ஆமா. ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு தான் 12 வருவானுங்க. ஓவர்ல முடிச்சிருவானுங்க. 12 ஓவர்ல முடிச்சுட்டு போயிடுவானுங்க எங்கேயோ. கேகேஆருங்கிறப்போ 160, இவனுங்களே 155 தான் அடிக்கிறானுங்க. இவனுங்க என்ன பண்ண போறானுங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு கேகேஆரை பார்க்க. இதுல என்ன காமெடினா அவனுங்க 2024 சாம்பியன்ஸ் வேற. ஆமா, அங்க அதான் இருந்து அவங்க காமெடி. பண்ண ஏகப்பட்ட புவர் டிசிஷன், ஸ்ரேயஸை விட்டது, இது சொல்லிக்கிட்டே போலாம். ஆமா. யாராவது விடுவாங்களாடா? கேப்டன் ஐபிஎல் வின் பண்ண கேப்டனை போய் விட்டுருக்கானுங்க, ஸ்டார்க்கை விட்டுருக்கானுங்க, சால்ட்டை விட்டுருக்கானுங்க. இவங்க 3 பேரும் தான் வந்து சால்ட். ஆமா. மேஜர் கான்ட்ரிபியூஷனே கப்பு வின் பின்சால்ட்ட பண்ணதுல. பத்தி பேச மாட்றாங்க யாரும். ஆ, அது எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அது இப்ப பாரு, ஓப்பனரே இல்லாம ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன். ஓகே, இன்னைக்கு நரேன் போட்டோம், இன்னைக்கு ரஹானே விளையாட்டோம், இன்னைக்கு பின் ஆலனா வேணாம் சைஃபட் விளையாட்டோம் அப்படின்னு யாரு போனாலும் சிங்கிள் டிஜிட் தான். அது அந்த கோவை பிரதர்ஸ்ல ஒரு காமெடி வரும்ல, அந்த வடிவேலு சத்யராஜும் போய் டீம் எடுப்பானுங்கல்ல. அந்த மாதிரி உன் தான் பேர் இருக்கு. என்ன? டேவிடு. இனிமே நீதான் டிராவிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியா மேட்சுக்கு மேட்ச் செலக்ட் பாவமா பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இருக்கு. பாவமா தான் இருக்கு. ஆமா. சரி, சரி, அடுத்த ஓகே, மேட்ச். அப்படியே அடுத்த மேட்சுக்கு போயிடுவோம். அடுத்த ஷோ. மேட்ச் பிபிகேஎஸ் எல்எஸ்டி மேட்ச். ப்ரோ, உண்மையா சொல்றேன், நம்ம வந்து பிபிகேஸையும் ஆர்சிபியும் என்னதான் எல்லாரும் கம்பைன் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காம்பினேஷன் அந்த கம்பைன் பண்றதுலாம் வந்து போன வாரத்தோட இன்னும் போச்சு. பிபிகேஸ் வந்து ஒரு ஆமா. தனியே ஐபிஎல் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தனி ஜெயிச்சு லீக்ல அடுத்த இருக்கானுங்கடா. ஏஷியோ ஐயோ. அடிச்சு ஒரு புள்ள பூச்சி கிடைச்சா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து செம்ம பவுலிங் அட்டாக். என்ன பேஸ் ஆமா. அட்டாக்டா அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். வந்து ஒரு 250 அடிச்சானுங்க பாரு அவனுங்களோட. பிரியான் சாரியா எல்லாம் வைபவ் பிரியான்ஸ். சூர்யாவன்ஷி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சைலண்டா ரெண்டாவது சீசனா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். 2வது சீசனா 3வது சீசனா மூணாவது சீசன் நினைக்கிறேன். சரியான இல்ல, அடி. செகண்ட் சீசன் தானே என்னன்னு தெரியல. கூப்பர் கான்லி ஆனா ஒரு இன்னிங்ஸோட ஓகே ஸ்டம்ப்ஸ் இனிமே 30 40 தான் அடிப்பாருன்னு நினைச்சா அவரும் டைம் எடுத்துக்கிட்டாரு அன்னைக்கு கொஞ்சம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு அடி, சரியான அடி. அது சமாடி அதான் அந்த மேட்ச்ல வந்து 20 பாலுக்கு 15 20 தான், 18 தான் இருந்தான். அப்புறமே பார்த்தா அடுத்து 25 பால்ல 60 70ன்னு அடிச்சிட்டான். ஆமா. செம இன்னிங்ஸ். 2 பேரும் செமையா விளாண்டானுங்க அன்னைக்கும். ஆமா. அப்படியே அவனுங்களே முடிச்சிட்டானுங்க. ஷமி இந்த 250 மாதிரி இந்த அடிச்சிட்டானுங்க. ஐபிஎல்ல அதுக்கப்புறம் ஒரு எங்க? மாதிரி ஒரு ஷமி வந்து ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. செட் இட் ஆன் ஃபயர்னு நினைச்சேன். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ ஆனா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த டீமோட சேர்ந்து இவரும் கீழே போயிட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா. ஆனா கொஞ்சம் பிரின்ஸ் யாதவ் மட்டும் அங்க தனியா தெரியுறான் ப்ரோ. எல்லா மேட்சும் நல்லா போடுறான். என்ன ஒரு இந்தியா காலப் வெயிட்டிங்கா? நம்ம இப்பயே இந்தியா அன்றே காலப்னா சொன்னது வலைபேச்சு மாதிரி அது நம்மளும் முன்னாடி இன்னைக்கே சொல்லிடலாமா? முன்னாடி இந்தியா காலப்னா வந்து ஒரு இவ்வளவுதான் மேட்ச் இருக்கும் இயர்லயே. அதனால இல்ல அதெல்லாம் இல்ல, இன்னொரு சீசன் ஆகும் சொல்லலாம். இப்பதான் வருஷத்துக்கு 1000 மேட்ச் ஆமா. விளையாடுறாங்களே. அதனால இந்தியா காலப் கண்டிப்பா உண்டு. ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா உண்டு. அதான் ஒரே நேரத்துல டெஸ்டே விளையாடுறானுங்க. ஒரே ஒரே நேரத்துல ODI T20ன்னு 3 டீமையும் தனித்தனியா கூட விளையாடுவானுங்க போல. அந்த அளவுக்கு ஷெட்யூல் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கானுங்க. ஜெயல் மாதிரி ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட் அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதான் ஆனாலும்.
அவ்வளவுதான். அதனால மேபி பிரின்ஸ் யாதவுக்கு வந்து ஒரு மேபி T20ல ஒரு காலப் இருக்குமோ என்னமோ தோணுது, பார்ப்போம். அப்போ ஆனா கண்டினியூ அந்த மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுவும் ரொம்ப பேச பெரிய தோணும்ல. சீசன் வேணும். ம். அதுக்கப்புறம் தான்டா வந்தது அந்த மேட்ச். அதாவது எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இல்லை. மும்பை நல்லா ஆடினா நமக்கு இதுதான். ஆனா அன்னைக்கு ஆடின ஒரு 10 ஓவர் கூட ஒண்ணுமே இல்லை. இந்த இப்ப இருக்கிற அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் கடந்த சில வருஷமா இருக்க அவுட் ஆஃப் ஃபார்ம் மும்பை மாதிரி தான் இருந்தானுங்க. ஓகே, ஒரு 170 அடிப்பானுங்க, தூங்கிக்கிட்டே கில்லும் பட்லரும் அடிச்சு விட்டுருவாங்க, மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தோம். அப்புறமா பாண்டியா வந்தாரு. அ- என்ன பியூட்டினா பாண்டியா அந்த மேட்ச்ல எதுவுமே பண்ணல. ஆனா எதுவுமே பண்ணலடா. பேட்டிங்லயும் எதுவும் பண்ணல, பவுலிங்லயும் எதுவும் பண்ணல. அவன் வந்து என்ன சொன்னான்னு தெரியல திலக் வர்மாட்ட. ஃபுல்லா இதுல சென்சார் கட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேசின இதுல எல்லாத்தையும். அது bro, வரைக்கும் ஒரு ஆனா திலக் வர்மா. எப்பயுமே இந்த திலக் திலக் மேல ஒரு வன்மத்தை கொட்டுற மாதிரியே இருக்கு பாண்டியா எப்பவுமே. அது ஏன்னு தெரியல. சில பேருக்கு நான் இதுக்கு பாண்டியா வந்து பண்ணது ரைட்டு தப்புலாம் சொல்ல. இந்த மெத்தட்லாம் வேற யார்ட்டையாவது பண்ணி அடுத்த பாலே பிரஷர்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பான். ஆனா திலக் வர்மாட்ட இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. அவன் பாண்டி அதாவது இப்ப தப்பி தவறியோ இல்ல எப்படின்னு தெரியல, பாண்டியா தெரிஞ்சு பண்ணான்னு தெரியல. திலக்குக்கு என்ன லாங்குவேஜ்ல சொன்னா இவனுக்கு வெறியேறுமோ அந்த லாங்குவேஜ்ல சொன்னான். அது வரைக்கும் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தான். ஒரு வழக்கம் போல ஒரு 34 பால் 50, 35 பால் 50 போட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா அடுத்த 20 பால்ல 84 ரன். அதாவது ஜிடி செம வந்து இன்னிங்ஸ். they didn't know what hit themங்கிற மாதிரி. என்னடா அந்த மாதிரி ஒரு டிமாரலைசிங்கான ஒரு இன்னிங்ஸ்லாம் வரும்போது இருந்து ரெக்கவர் ஆக முடியாது ஆக்சுவலா. நீ ஆமா. 170 அதுல ஜேஸ் நினைச்சிட்டு இருக்கப்ப 200. அதுவும் நீங்க சும்மா இருக்க மாட்டாங்க மும்பை. ஒரு ஃபோர் அடிச்சுட்டு பின்ன இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து கத்துறான் அவன், இவங்கிறான் ஊங்கிறாடே. அங்க சத்தமே இல்லாம 250 அடிச்சிட்டு இருக்கானுங்களா பஞ்சாப். நான் சத்தியமா தான் யோசிச்சேன், டேய் நீங்க என்ன அவ்வளோ 200 அவ்வளோ அடிச்சு இப்படி பண்ண. 200 கூட அடிக்கல, 199 தான் அடிச்சானுங்க. 200 டார்கெட். அதுக்கே அவ்வளோ ஆட்டம். ஐயையோ வர அம்மம்மா வர பார்த்து போடா அம்பி வரங்கிற அதுதான் மாதிரி. அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் பால்லே பும்ரா விக்கெட் எடுத்தது. அவங்களோட என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சானுங்களோ எல்லாத்தையும் செக் மார்க் பண்ணிட்டானுங்க. அதான் பும்ரா ஒரு விக்கெட் மாதிரி எடுத்து பர்ஃபெக்ட் கேமா அமைஞ்சிருச்சு. அங்கேயே அப்படியே ரைஸ் ஆயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் பால்ல அது சாய் சுதர்ஷன் எடுத்து ஒரு கேச்சிங் பிராக்டிஸ் ஒன்று கொடுத்தாரு இருக்கு அந்த டெபியூட்டன்ட்டுக்கு, கிறிஸ் ஆமா. பகத்தா அது யாரோ. என்ன என்ன அங்கதான் என்ன ஷாட் எதுவும் தெரியல. அங்க படித்ததுதான். அதுக்கப்புறம் வந்து மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா அந்த ஊழல்வாதிகள், டெத் ஓவர்ஸ்ல வந்து வழக்கமா அந்த டிசில பல வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணாமலே இருக்காங்க பாரு அந்த கோர். அது எல்லா டீமுக்கும் கோர்னு ஒன்று இருக்கும். அந்த ஜிடிக்கு ஒரு கோர் இருக்கு. அது ஒரு பயங்கரமான கோர். அது கிளென் பிலிப்ஸ்ல ஸ்டார்ட் எப்பா ஆகுது கோர். டெவாட்டியா ஷாருக் கான்க்குலாம் வாழ்க்கடா. ஒண்ணுமே எதுவுமே பண்ண சொல்றதுக்கு இல்ல. மாட்றானுங்க. வருஷம் நானும் கிளென் வருஷம் பிலிப்ஸ வரானுங்க. எக்ஸ்பெக்டரா எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவன் இப்போ 30 ரன் தாண்ட ம். மாட்டேங்கிறான் இந்த மேட்ச்லயும். எல்லா மேட்ச்லயும் அது இருந்து பறந்து நியூசிலாந்து பறந்து ஜிம் வீடியோஸ் மட்டும் தான் வருது. பேட்டிங்லயும் ஒண்ணும் காணோம். ஒன்னும் பவுலிங்கும் அவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அவ்வளவுதான் அதான் அந்த நியூசிலாந்துக்கு சிஎஸ்கே. மட்டும் அடிக்கிறான் நல்லா. ஐபிஎல் வந்தா பீஸ் போட்டுடுறான். ஒண்ணுமே அவன் கிளிக்கே ஆகல. அவனுக்கு என்ன ரோல்னே தெரியல. என்ன ஸ்கோரிங் ஏரியாஸ் இல்ல. சுத்தமா அந்த மிடில் ஆர்டரே தான் நம்ம தான் பார்த்தோமே. ஒரு வேற லெவல்ல இருக்குது மிடில் ஆர்டர் ஆக்சுவலி. அது ஒண்ணுமே இல்ல அங்க. நான் டாப் 3 அடிச்சாதான் இல்லாட்டி காலி தான். அது சாய் சுதர்ஷன் இந்த ஃபார்ம்ல இல்ல. கஷ்டம் தான். ஆமா. கஷ்டம் தான். இதுக்கப்புறம் தான் அவனுங்க இப்ப வர்றது கஷ்டம். இப்ப மும்பை வந்து இப்ப இந்த சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடியே இந்த எழுச்சி வரணும் அப்படிங்கறது நம்மளோட ஃபீலிங். ஏன்டா ஒரு அப்படிங்கிற 2 மேட்ச் மாதிரி. வழக்கமா வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 7 8 மேட்ச் ஒரு 4 வருஷமா என்ன பண்றீங்க, 7 8 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பெருசா எதுவும் ஸ்டேக்ஸ்ல இல்ல, எலிமினேட்டர் தான் மேக்ஸிமம் போக முடியுங்கிறப்போ ஒரு எழுச்சி ஒண்ணு கொடுப்பீங்க. இப்போ கொஞ்சம் ஏர்லியாவே பீக் ஆயிட்டானுங்க. அது மத்த டீமுக்குலாம் டேஞ்சர் சைன்ஸ். டேஞ்சர் சைன் தான். ஆனா அன்னைக்கு பாத்தியா அந்த ஷார்துல் தாக்கர் தீபக் சேகர் 2 பேருமே ஆட வைக்கல, ஜெயிச்சிட்டானுங்க. அவ்வளவுதானே இப்ப பாருங்க அப்படின்னு ஏதாவது பண்ணிட போறானுங்க அடுத்த மேட்ச் சேஞ்ச். அடுத்த மேட்ச் இல்ல, அதான் ஜெயிச்சிட்டோம்ல, சரி இதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணுவோம்ட்டு பாண்டியா ஆறா காட்டுறேன்ட்டு ஏதாவது பண்ணிட்டு ஆமா. திருப்பி யாரையாவது உள்ள போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அஸ்வினி குமார் அன்னைக்கு வந்து 4 விக்கெட் எடுக்கிறான். சரி, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவனை ஏன் ஆட வைக்கல? லாஸ்ட் இயர் சூப்பரா போட்டான். ஃபர்ஸ்டே அவனை எதுக்கு குவிண்டன் உட்கார டிகாக்கும் வைக்கிறீங்க அப்படின்னு குவிண்டன் தெரியல. டிகாக்குன்னா குவிண்டன் டிகாக் பாதியில தான் வந்திருக்கான். அஸ்வினி குமாரை வந்து நம்ம ஆமா. டிஃபால்ட்டாவே போல்ட் ஃபார்ம்ல இல்லைன்னா எடுத்துட்டு வரணும்னா வரல 2 மேட்சுக்கு எக்ஸ்ட்ரா. இது தெரியல. எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிறத வந்து இவங்க வந்து இத பயங்கரமா ஏதோ கால்குலேஷன்லாம் பண்ணி கடைசியா அந்த சொல்யூஷனுக்கு தான் வந்திருக்காங்க. பார்ப்போம், இது நல்ல எல்லாருமே சைன். அன்னைக்கு நல்லா பவுலிங் போட்டானுங்க. ஓவரால் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு. சிஎஸ்கேக்கு வந்து பெர்ஃபெக்ட் இது கேம். ஒரு டேஞ்சர் சைன். இந்த மாதிரி சிஎஸ்கே ஒரு டேஞ்சர் சைன் பர்ஃபெக்ட் தான் கேம் அது கண்டிப்பா. ஆடினாதான். சரி, அடுத்த மேட்ச் வழக்கமான டெம்ப்ளேட், அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எஸ் டெம்ப்ளேட் கேம். 240 அடிச்சு ஆப்போனண்ட்டை பயமுறுத்தி முடிச்சு விடுறது. அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. அது ஒன்னே எல்லாம் ஒண்ணு சொல்றேன் அந்த மேட்சை பத்தி சொல்றதுக்கு. அபிஷேக் சர்மா வேற லெவல் இன்னிங்ஸ். அங்கே கேம் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு. டிசிக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஆனா சேஸ்லே இல்ல. 10 ரன் பேர் ஓவர்ல போயிட்டு இருந்தாங்க. 12 13 வேணுங்கிறப்ப ஒரு விஷயம். சிஎஸ்கே வந்து 3 ஓவர் வந்து இந்த ஆஃப் ஸ்பீடை போட்டு அடி வாங்கினாங்க எஸ்ஆர்எச் கிட்ட. மேட்ச் ஷாட்டை வச்சு 3வது ஓவர்ல தான் அடிச்சான். அன்னைக்கு அபிஷேக் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, டிசி நேத்து என்ன பண்ணாங்க, நிதிஷ் ராணா கிட்ட ராணாவை ஒரு கையில போறோம். கொடுத்தாங்க.
சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் அவனுங்களே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் ஓகே. ரெண்டாவது ஓவரே அபிஷேக் சர்மா வந்து உஷார் ஆயிட்டாங்க. எனக்கு மூணாவது ஓவர்லாம் தரமாட்டாங்க, இப்பயே ஃபுல்லா யூஸ் பண்ணிட வேண்டியதானே, அடிச்சு பறக்க விட்டானுங்க. சரி, அதுக்கப்புறமா தான் அக்ஷர் பட்டேல் நிறுத்துவாருன்னு பார்த்தா அக்ஷர் 2 ஓவர் போட்டிருக்காரு. நிதிஷ் ராணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டானு. டேய், அக்ஷரு குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு ஓவர் தான்டா. ரெண்டு பேரும் இந்தியாவோட ப்ராமினன்ட் பிரீமியர் ஸ்பின்னர், ஸ்பின்னர்ஸ். மெயின் ஸ்பின்னரே அவனுங்க தான். இந்தியா T20 டீமோட மெயின் ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். அவனுங்களை போட விடல. அபிஷேக் சர்மா வந்து லெஃப்ட் ஹேண்டருங்கிற ஒரே காரணத்துக்காக 4 ஓவர் நிதிஷ் ராணா இவனுக்கு 55 ரன். கையை சுத்தி இப்படி போட தெரியும், ஆஃப் ஸ்பின் போட தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு 4 ஓவர். இதெல்லாம் 4 ஓவர். ஐயோ. இதெல்லாம் யார் இந்த டிசிஷன் எடுக்கிறா? யார் பேசுறா? எங்கடா இதெல்லாம் ஏன்டா பண்றீங்கிற மாதிரி தான் இருக்கு. டேட்டா அனலிஸ்ட் டீம் சில நேரம் ரன் பண்ணா இந்த கிரிக்கெட்டை மாதிரி வந்து தான் நடக்கும். கிரிக்கெட்டா பேப்பர்ல பார்க்காம ஒரு பேப்பர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபுல்லாவே. அது விளைவு என்ன, ஏதோ 240, மேக்ஸ் 190. ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி உட்காந்து LHS ஈக்குவல் டு RHSன்னு போட்டுட்டு இருக்க மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு ஃபன் மொமெண்ட் நடந்தது. அதாவது ஹேமங் பதானியும் டக் அவுட்ல அக்ஷர் பட்டேலும் பரபரப்பா ஏதோ டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ கேஎல் வந்து 30 ஆஃப் 21 22 ரிட்டையர் அவுட் பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம். கேஎல் அதை பிக் பண்ணாரு போல இருக்கு. அடுத்த பாலே தூக்கி 6 அடிச்சாரு. ரிட்டையர் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு அடுத்து அவுட் ஆயிட்டாரு உடனே. ப்ரோ பண்ணிருந்தா ஆனா ஃபன்னா இருந்திருக்கும். அந்த கேஎல் அந்த எப்படி சொல்றது 240 வந்து அடிக்கவே மாட்டான்டா அப்படின்னு நம்ம வந்து 100% நம்புற ஒரே ஆளு கேஎல் தான். சத்தி நமக்கும் தெரியும், ஆப்போனண்ட்டுக்கும் தெரியும். ஆர்சிபி அவன் அடிக்க மாட்டான். ஆர்சிபியோட தான் அடிப்பாரு. RCBயோட தான் அடிப்பாரு. ஆமா. ஆனா இந்த மாதிரி இந்த 230 240 சேஸ் இது வரைக்கும் நான் ஒரு மேட்ச் கூட அவன் அடிச்சு பார்த்தது இல்ல. நோ ஸ்கோர். அவனும் ஏதோ ட்ரை பண்றான், மாட்டேங்குது. நேத்து ரிட்டையர் நம்ம அவுட் பண்ணி வந்து தான் வேற கேஎல் லெவல் ராகுலோட கவுத்த ஃபேனா மாதிரி. இருந்தாலும் சில நேரம் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். பின்னாடியே போஸ்ட் வச்சுட்டு ஜீரோ ஒன்ன விட அதிகமா யாரும் கலாய்க்க முடியாது கேரளா. ப்ரோ, இப்ப ஜீரோ டேபிளோட இம்பாக்ட். ஸ்டாண்டிங்ஸ். ஆமா, டேபிளோட டேபிள பாத்துருவோம். அப்படியே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிபிகேஎஸ் நம்ம சொன்ன மாதிரி தனி லீக்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், இந்த தடவை நான் டிராஃபி கையில இருக்கும், அந்த லெவலுக்கு அவர் குவாலிஃபயர் ஒன்னு ஆடி நான் ராகவன் ஜெயிச்சுட்டான், வெற்றிக்கடியை பறிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. அடுத்து ஆர்சிபி. ஆமா. இந்த டே கேம் தோத்துருக்க கூடாது. ஆர்ஆரோட தோத்தது ஓகே, அது கூட ஏதோ பரவாயில்ல, ஒரு அடி அடிச்சு தாங்க முடியல. டே கேம் பத்தி வருத்தப்படுவாங்க அவங்க. உடனே இப்போ மொமெண்டம் ரீகெயின் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. கொஞ்ச நாள்ல கேம்ப் எல்லாம் வேற மூடிட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்புறாங்க. ராய்ப்பூர் தான் இனிமே எங்க ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு. பெங்களூர்ல மழை பெஞ்சு 2 பாயிண்ட் போயிரும். அப்படியா? ஆமா. ஓகே. அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே வருஷா வருஷம் நிறைய ரெயின் அஃபெக்டட் கேம்னால பாயிண்ட் போறது இல்ல, சில நேரம் பாயிண்ட் வர்றதுன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கவே. தோத்துருக்க வேண்டிய மேட்ச் வந்துரும். அது இந்த தடவை அவாய்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்களா என்னன்னு தெரியல. ஸ்ட்ராட்டஜி ஃபேன் பேஸ் அதான் அவாய்ட் செய்யலாம். பண்றதுக்காக. அடுத்து எஸ்ஆர்ஹெச். அப்ப இந்த அவங்க பவுலிங் பிபிகேஎஸ் தான் வந்து பிஆரா? பிபிகேஎஸ் வந்து பிஆர், ஆர்சிபி வந்து சின்ன பிஆர். தெரியாது. எஸ்ஆர்ஹெச் வந்து தேராது இந்த அட்டாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவனுங்க வந்து ஆமாண்டா, அவனுங்க வந்துட்டானுங்கடா, மேல டாப் 3ல வந்துட்டானுங்க. வேற மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அந்த பவுலிங் அட்டாக் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்பயும் பயங்கரமா ஒரு மேட்ச் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு. ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்றது, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அவங்க டெம்ப்ளேட்டே அவங்க பிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா எது அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவோம். 240 ஆர்சிபி வந்து அடிச்சிருவோம். நல்லா விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 6ல 4 தான் ஜெயிச்சிருக்கானுங்க. இவனுங்க வந்து SRH மோசமா விளையாடுற மாதிரி 7க்கு 4 ஜெயிச்சிட்டானுங்க. இப்ப RCB வந்து ஒரு மேட்ச் தோத்தா 2 பேரும் ஈக்குவல் ஆயிடுவானுங்க. ப்ரெஷர் ஆயிரும் ஆக்சுவலா. ஆமா. ஆமா. சரி. ஆர்ஆரும் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆறாவது எப்பவும் போலதான், ஓஹோ. இது எல்லா ஐபிஎல்லையும் நடக்கிறது தான். ஆமா, அதே இது மாதிரி தான் பயங்கரமா டேக்கன் இருக்க ரேட் மாதிரி தான். இருக்கும். ஆனா என்னடா பாயிண்ட்ஸ்ல இங்க தான் இருக்கீங்க, இன்னும் நீங்க டாப்புக்கு போலையா, அந்த மாதிரி இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு லீக் ஒன்று மிட் டேபிள் மடிலேயே தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன், நான் மேலேயே வரமாட்டேன் அப்படின்னு ஜிடியும் டிசியும் ஒரு சண்டை. அப்புறமா வந்து தலைகீழாதான் குதிப்பேன். அவன் தலைகீழாக தான் குதிப்பேன்னு தப்பு தப்பா பண்ணி நிறைய மாட்டிக்கிற டீம்ஸ். அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுப்பீங்க. அவங்கள வந்து எதுவும் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா டீம் இருக்குங்கிறது ஆரம்பத்துலேயே நமக்கு தெரியும். பொட்டன்ஷியலுக்கு விளையாட மாட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். So அடுத்து சிஎஸ்கே வேற வருது. சிக்கனாண்டா அப்படின்ட்டு செஞ்சு விட்டாலும் பண்ணிடுவாங்க, நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆமா. நெக்ஸ்ட் அடுத்து மும்பைக்கு வந்து அடுத்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் சிஎஸ்கேவோட. அதனால சிஎஸ்கே இப்ப அந்த 2 பேர்ல வந்து யார் மேல வருவா வரப்போறாங்கிறது அந்த ரெண்டு மேட்ச்ல தெரிஞ்சிடும். அந்த நெக்ஸ்ட் ஆக்சுவலா 20 ஷெட்யூல் மேட்சஸ்ல. இப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்சம். சரி, நம்ம எதுவுமே சிஎஸ்கே பத்தி நான் இனிமே அடுத்த மேட்ச் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆயுஷ் மாத்து நம்ம சொன்ன மாதிரியே ரூல் அவுட் ஆயிட்டா, நான் அதை பத்தி பேச போறது இல்ல. நெக்ஸ்ட் ஆமா. ஸ்கிப். எல்எஸ்சி. எல்எஸ்சி வந்து எனக்கு தெரியலடா. எல்எஸ்சி கேகேஆர் பத்திலாம் நான் வந்து கருத்து அதாவது இல்லை. ஐயா நன்றி, நோட்டாதான். போயிட்டு வா. இந்த நானூறு ரவுடிதால வந்து ஆனந்தராஜ் டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா, போயிட்டு வாமா போயிட்டு அப்படின்னு வா. வரதான் இருக்கு. வேணாம். எல்எஸ்ஜி ஒண்ணும் இல்ல, மிச்சல் சொல்றதுக்கு மார்ஷ் ஒண்ணும் இல்ல.
இது மெய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் புரன்லாம் போன வருஷம் வந்து 1500 ரன் இவங்க 3 பேர் சேர்ந்து அடிச்சு 17, 18, 50லாம் அடிச்சாங்க. இந்த தடவை வந்து ஆமா. இவங்க தான் திருப்பி தாங்குவாங்கன்னு பார்த்தா இவங்கள தான் தாங்க வேண்டியதா இருக்கு. ஒரு ரெண்டும் வர மாட்டேங்குது பேட்ல இருந்து. பேட்டிங் ஆர்டர் வேற திடீர் திடீர்னு ஷஃபிள் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எல்எஸ்சி மேட்ச் பாக்குறதுக்குமே ஒரு 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 இதாக தான், ஜாலியா தான் இருக்கு அதை பாக்குறதுக்கு. சரி யார் எங்க ஆடுறான்னு குடிகாரன்ஸ் பார்ப்போம். மேஜிக் ஷோ தான். நீ மோரை ஊத்து அதுல பூனை கிடக்குதா பார்ப்போம். அந்த அந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் ஆயுஷ் சரிப்பா. பதோனி வந்து பினிஷரா இறக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்தா போன மேட்ச் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்கான். ஆமா, அவன் நல்லா தான் அடிச்சான். ஆனா வந்து இதுதான் உங்க ப்ராசஸ், இது இவ்வளவுதானடா நீங்க யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. என்ன பயங்கரமா இங்க ஸ்ட்ராட்டஜி இருந்து ஒண்ணுமே புரியல. மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்லாம் ஒரு 100, 100, 80, 80 அடிச்சு பூரான் பழைய மாதிரி ஏதாவது ஆடினா சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு ஏர்லியாவே வெளியே போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்ம ரவுண்ட் அப். இது தாண்டி வேற அவ்வளவுதான். ஏதாவது சரி, ஓகே, பேசணுமா? நம்ம அப்படியே ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். எப்படி ம். யார் யார் டாப் 4 போவா? நம்ம ஸ்டார்டிங்ல நீங்க யார் சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? பிபிகேஎஸ், ஆர்சிபி, ஆ, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ். சூப்பர் ப்ரோ. இதுதான் சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலா யார் யார் சொல்லியிருந்தேன், பிபிகேஎஸ், ஆர்சிபி, ஆர்ஆர், டிசி சொல்லியிருந்தேன். இப்ப 4ல 3 பேர் இருக்கானுங்க. க்ளோஸ். பாப்போம். எஸ்ஆர்ஹெச் எப்படியா இருந்தாலும் ஓடிடுவானுங்க. எஸ்ஆர்ஹெச் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அது இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பவுலிங் அட்டாக்கும் அங்க இல்ல. ஆ. அது ஒரு மாதிரியா தான் இருக்கானுங்க. அதனால அவனுங்க நம்ப முடியாது. டிசி, ஆனா டிசி அதுக்கும் மோசமா தான் இருக்கானுங்க. ஆமா. அவனுங்களையும் நம்ப முடியாது. அதான் நிறைய மும்பை மோசமான டீம் வரலாம். இருந்தா என்ன பண்றது? அதான் மும்பை மேபி வரலாம். ஆர்ஆர் கூட வெளியில போக சான்ஸ் இருக்கோ? அப்படி கூட ம். எனக்கு தோணுது. ஐ திங்க் எனஃப் வின்ஸ் போட்டு ஏதாவது வந்துருவாங்க உள்ள, எனக்கு தெரிஞ்சு. எலிமினேட்டரா? எலிமினேட்டர் ரோல்ஸ். அவங்களுக்கு பெரிய இதே ரியன் பராக்ட்ட இருந்து ஒரு 2, 3 இன்னிங்ஸ் வரணும். அவங்களுக்கு ஒரு 40, 50வது வரணும். இல்லைன்னா குவிக்கா கேம்பெயின் வந்து ஒரு மாதிரி வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிரும். ஆமா. இப்ப கமின்ஸ் நடந்த வேற வரப்போறோம் போல நெக்ஸ்ட் ஆஃப். பாப்போம். எஸ்ஆர்ஹெச்சா? அவனோட எஸ்ஆர்ஹெச்ல மதுஷங்காக்கு பதிலா அப்படியே உள்ள வந்துரும். இஷான் மலிங்கா பயங்கரமா அப்படியே எல்லா உள்ள மேட்சும் போட்டுருவானுங்க. விக்கெட் அப்படியே அள்ளிட்டு இருக்காரு. 2, 3, 4ன்னு இஷான் மலிங்கா. பார்ப்போம். இஷான் மலிங்கா வந்து ஒரு ஃப்ராடுன்னு நினைச்சா பயங்கரமா நல்லா இருக்கான். அவனுக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது பண்றான் பால். போல. 12வது ஓவர், ம். 13வது ஓவர்லயே பால் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி ஓல்டு பால் ஸ்பெஷலிஸ்ட் ரோலுக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு இங்கிலாந்துல அந்த காலத்துல ஜேட் டென்பேட்ச்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா. அவரை மாதிரி இல்ல, அவரோட நல்லா போடுறாரு. டேய், இன்னொருத்தர் இருப்பாரா, டிம் பிரஸ்னன், ரிவர்ஸ் ஸ்விங் டிம் எக்ஸ்பர்ட்னு பாருங்க. பிரஸ்டன் ரிவர்ஸ் ஸ்விங் ஏன்னா பண்ணுவான், எதுவுமே ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணலையடா பண்ணுவான். பெருசா, அந்த மாதிரி இருக்கும். ஆமா. சரி, ஓகே சரி, ப்ரோ. ஓகே ப்ரோ. டாப் டூ ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பிபிகேஎஸ், ஆர்சிபி தான் ஸ்ட்ரைட்டாவே டாப் டூ மாதிரி இருக்கு. வாய்ப்பு ஆர்சிபி இருக்கலாம். இல் வெயிட் அண்ட் வாட்ச். ஆர்சிபி ரொமாரியோ செப்பர்டு வந்து நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு டாப் 2 நான் தரேன். ஓகே. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? எடுத்துப்போம் வாங்க. ஓகே, ஓகே, ஓகே. சரி ப்ரோ. தேங்க்யூ கைஸ். ஓகே. பை. பாய், 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 சப்ஸ்கிரைப். பாய். பை பை. ஆ